பாரதிதாசனை தொடர்ந்து போற்றியும் பாடியும் பரவியும் வருகின்ற நமது தம்பித்துரை ஐயா அவர்கள் இன்றும் அதே போல நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். ஐயா அவர்களின் வழியிலேயும் பாரதிதாசன் வழியிலேயும் நாம் நடப்போம். தொடர்ந்து மகிழ்வுரையும் நன்றி உரையும் நமது செயலாளர் மரியாதைக்குரிய சிவலிங்கம் ஐயா அவர்கள். அன்புக்குரிய பெருமக்களே, தமிழ் நெஞ்சங்களே, உலக தமிழ்நெறிக் கழகம் ஒவ்வொரு ஆண்டும் பாவேந்திர விழாவை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு ஆண்டுக்கு 5 நிகழ்ச்சிகள், அதாவது நம்முடைய மொழிக்கும் நம்முடைய மண் நடத்திற்கும் செயலாற்றிய பெருமக்கள் மறைமலை அடிகளார், பாவேந்தர் பாரதிதாசன், அருளாளர் வரிசையிலே வள்ளலார், தமிழ் நிலத்திற்கு போரிட்ட வேலுநாச்சியார், பூலித்தேவன் போன்ற பெருமக்களை நாம் நினைவு கூர்ந்து இவர்களெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு பாருங்கள், அரசியல் இன்றைய சூழ்நிலையில் தமிழர்களாக இருப்பவர்களே தமிழ் பேச மாட்டேங்கிறாங்க. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒன்று. ஐயா தமிழில் சொல்லுங்க அப்படின்னா சாக அப்படி சொல்லணும். நம்முடைய மரியாதைக்குரிய மாமன்ற உறுப்பினர் வைரமுருகனை அவர்களை ஒரு 6-7 திங்களுக்கு முன்னால் நாங்கள் சந்திக்க போனோம். அவங்க முன்னே எனக்கு தொடர்பில்லை, நம்ம செல்வம் அவர்கள் மூலமாக அவர் அறிமுகப்படுத்தினார். அவர் அலுவலகத்துக்கு நாங்கள் போய் அங்கே இருக்கும்போது நாள்தோறும் அங்கே கரும்பலகையில் திருக்குறள் நாள்தோறும் எழுதி வருகிறார்கள். ஒரு பூங்காவிலே திருவள்ளுவர் சிலை வைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய பாராட்டுக்குரியது. எத்தனை பெருமக்களுக்கு மாமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த மாதிரி உணர்வு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. நான் அறிந்தவரை அது போற்றுவதற்குரியது. ஐயா உங்களுக்கு இன்னொரு வேண்டல். இந்த கோவையிலே முதல் அமைக்கப்பட்ட அவனாசி சாலை மேம்பாலம் இருக்கு. அங்கே மேம்பாலத்தில் ஒரு திருவள்ளுவர் சிலையை வச்சுருக்காங்க. அந்த திருவள்ளுவர் சிலையை இன்னமும் திறக்க மாட்டேங்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட கூட அந்த வேண்டுகோள் வைத்தேன். அப்புறம் இன்னும் பல பேர்கிட்ட அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அலுவலர்கள் அவர்களிடம் தான் அந்த திருவள்ளுவர் சிலை ஏயா இப்படி திரைப்படுத்தி வச்சுருக்கீங்க, உலகத்தில் திருவள்ளுவர் சிலையை போய் இப்படி பண்ணி வச்சிருக்கிறது எந்த மதத்தில் முறையா அப்படின்னா, இதுவரை அதாவது நான் பார்த்த வரைக்கும் முந்தா நாள் வரைக்கும் அது மூடியே இருக்கிறது. ஐயா உங்களுக்கு அன்பான வேண்டுகோள், இத்தனை தமிழ் நெஞ்சங்களுடைய வாயிலாக சொல்லுகிறேன். நீங்கள் முயற்சி செய்து நாளையே அதை நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர்களுக்கு ஒரு பழத்தை ஒரு கைதட்டல் கொடுத்துங்க. செய்யுங்க ஐயா. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்து ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் வருகிறேன் என்று சொல்லி வந்தார்கள் அவர்கள். ஐயா பாவேந்தருடைய படத்தை திறந்து வைப்பதற்கு நம்முடைய வேளாண்மை கல்லூரியில் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. இலசே கந்தசாமி ஐயாவுக்கு பிறகு நான் பார்க்கும் ஒரே விஜயராகவன் ஐயா இவர்கள் தான். அந்த கல்லூரி எத்தனை பேர் இருக்கலாம். எங்கள் உறவினர் கூட ஒருத்தர் இருக்கார். ஆனால் அவர் இவ்வளவு தமிழ் உணர்வு இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட்டுவிடார் ஐயா அவர்கள். அதாவது எங்கே தமிழ் அங்கே நான் இருப்பேன் என்ற முழக்கத்தோடு ஐயா வாழ்ந்து வருகிறார்கள். தமிழுக்காகவே வாழ்ந்து வருகிறவர்கள். இன்னைக்கு நம்ம அரசு துறைகளில் இருந்து தான் தமிழை பேசக்கூடாதுங்கிற ஒரு கொள்கை அவர்களுக்குள்ள வகுத்து வச்சிருக்காங்க போல இருக்கு. அன்புக்குரிய நெஞ்சங்களே, நம்ம ஒவ்வொருத்தரும் பேசும்போது தமிழில் பேசலாம்.
இப்போ பேசும்போது சொன்னாங்க இல்லையா, முன்னெழுத்து வந்து ஆங்கிலத்திலையும் பின்னெழுத்து வந்து தமிழ்லையும் போடுவது, இதையே நீங்கள் அப்படி மாற்றி போடுவீங்களா? எந்த மொழிக்காரங்களாவது அப்படி இருக்காங்களா? முன்னெழுத்து தமிழ்லையும் பின்னெழுத்து ஆங்கிலத்திலையும் எழுதுகிற ஒரு விளக்கம் இருக்கா? ஏன் பேசும்போது உங்களுக்கு தெரியாத பேசக்கூடாதுங்கிற ஒரு கொள்கையா உங்களுக்கு? பேசுங்கள். அன்பு கூர்ந்து இந்த நமக்கு பக்கத்தில் இருக்கிற சண்முகா சீட் என்று ஒரு அவர் அங்காடி இருக்கு பாருங்க. இதை சண்முகா சீட்டுக்கு ஒரு வேண்டுகோள், சண்முகா இனிப்பகம் என்று வையுங்கள் என்று ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் உங்களுக்கு. அதாவது இதெல்லாம் வந்து நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதாவது இது மாதிரி மதுரை முத்து வாழ்ந்த காலத்தில் மதுரையில் ஒரு புலவ உணவகம் பெயர் பலகை மிகப்பெரிய அளவில் ஆங்கிலத்தில் இருந்தது. தமிழ் அறிஞர்கள் தான் வேண்டுகோளாக சொல்லி வந்தார்கள். இவங்களெல்லாம் கேடியும் கிண்டலுமா அந்த தமிழறிஞரை பேசினாங்க. அப்போ இதெல்லாம் மதுரை முத்துக்கு தெரிந்தது. அவர் சொன்னார், அது இது மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு அந்த புலவ உணவகம் உரிமையாளருக்கு சொல்கிறாரு, காலையில் இந்த பெயர் பலகை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் அவர் பேச்சு. காலையில் இந்த பெயர் பலகை இல்லை, தமிழில் பெயர் பலகை வந்தாச்சு அந்த புலவ உணவகம். அதே மாதிரி ஒரு நல்ல தமிழ் அமைச்சர் இருந்தார், கலைஞரால் கொண்டு வரப்பட்ட தமிழ் குடிமகன். அவர் வாழ்ந்த காலத்திலே மலரங்காடி, வேளாண்மை கல்லூரி, அப்புறம் அதுக்கு முன்னாலே பேருந்ததை பார்க்க முடியும், அக்ரி காலேஜ் அப்படின்னு தமிழ்லே எழுதியிருப்பாங்க. எவ்வளவு அழகான தமிழ் பார்த்தீங்களா? அக்ரி காலேஜ்னு தமிழ்ல எழுதியிருப்பாங்க. இந்த செய்தி சொன்னதுனால வேற வழி இல்லாம உள்ளத்துல அப்படியே கொந்தளிக்குதுன்னு சொன்னதை போல ஒரு தகவலை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். உணர்வாளர்கள் இருக்கிறாங்க ஐயா, முழுமையா அதை பட்டு போகல, இருக்காங்க அங்கங்க. இதற்கு சான்றாக ஒரு நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நண்பர், என் உறவினர் ஒருத்தர் வந்திருந்தாரு. ஐயா ஐயா என்ன தமிழுங்கய்யா, உங்ககிட்ட கேட்ட உடனே ஏதாவது ஒன்று செய்யணும் இருக்கு. எனது கடை, அவர் ஷாப், என்னுடைய இது வாட்சி கடை வச்சிருக்கேங்க ஐயா, என்னோட டைம் ஷாப்புக்கு ஒரு அழகான ஒரு தமிழ் சொல்லுங்க. நீங்க இது என்னையா பெரியது, பொழுது பார்க்கும் கருவி பழுது பார்க்கும் இடம் எழுதி வையான்னு. அவ்வளவுதாங்க, இடம் மாத்திட்டாரியா. எங்கேயோ இருக்கிற அவருக்கு நம்ம அனைவரும் ஒரு கைதட்டி பாராட்டு தெரிவிச்சிடலாங்க ஐயா. இது மாதிரி அந்த அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த முதல்ல எல்லாரும் தெரியும் பூ மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வாழ்ந்த காலத்தில் தான் மலர்காடி அப்படிங்கிற ஒரு சொல்லை வழக்கப்படுத்தினாங்க. அதே மாதிரி பேருந்துகள்டையும் மலரங்காடி. அப்புறம் அதுக்கு முன்னாலே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் டவுன் ஹால் தான் தெரியும், நகர் மண்டபம் தெரியாது நமக்கு. ஏன் நகர் மண்டபம்னு சொன்னால் தெரியாதா? தெரியும், நாம் பயன்படுத்துவதில்லை. நாம் பயன்படுத்தினா தானே நம்முடைய மொழி வாழும். இதற்காக இப்படிப்பட்ட பெருமக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு எத்தனையோ அமைச்சர்கள் அந்த துறைக்கு வந்திருக்காங்க. ஆனால் தமிழ் குடிமகனை பாடி செயல் பண்ணியிருக்காங்களான்னா யாரையும் காணோம். வருவார்கள் என்று நாம் நம்புவோம். தமிழ் உணர்வாளர்களே, நாம் தேடித்தான் அவங்களை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இந்த நீர்மோர் பந்தலில் நாள்தோறும் அமைக்கிறோம். அதாவது மக்களுடைய பங்களிப்போடு தான் ஒரு செயல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு 29வது நாள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கேரளா இன்றைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அன்பர்கள் அவர்களுடைய பங்களிப்போடு இந்த செயல் நடந்துகிறது. இந்த கோடையினுடைய வெட்டத்தை தாங்கிறதுக்காக ஒவ்வொரு அன்பர்களும் அந்த செலவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த செலவை ஏற்றுக்கொண்டது நம்ம ராமதாஸ் ஐயா அவர்கள். இந்த பாவேந்தர் நிகழ்ச்சியை நாம் அரங்கத்தில் தான் எல்லா ஆண்டுகளும் நாம் கொண்டாடுவோம், போட்டியெல்லாம் நடத்தி கொண்டாடுவோம். இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சி மோர் பந்தலோடு சேர்ந்து பொதுமக்களுக்கு உணவு வடை பாயாசத்தோட உணவும் அளித்து இந்த நிகழ்ச்சியை பொதுவெளியில் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அந்த எண்ணத்துடைய வெளிப்பாடு தான் இந்த நிகழ்ச்சி. இதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய ரங்கலே வள்ளியப்பன் ஐயா அவர்கள், நம்முடைய துணைத் தலைவர் அவர்கள், நம்முடைய பொருளாளர் ரமேஷ் அவர்கள், நம்முடைய நெறியாளர்கள் திருக்குறள் கணேசன்,
திருக்குறள் கணேசன் அவர்கள், திருக்குறள் அன்வர் பாஜா அவர்கள், நம்ம மரியாதைக்குரிய இருகூர் ஆறுமுகம் அவர்கள் நெறியாளர்களாக இருந்து வெளியூரிலே இருந்தால் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்வாணன், சந்தலை கௌதமன், அவர் நம்முடைய ராசாராம் அவர்கள் இங்கே தான் இருக்கிறார்கள். நம்முடைய ரத்னபுரியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர் ராமநாதன் அவர்கள், நம்முடைய இயக்கத்துக்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்ம வாழ்த்தி அவர்களுக்கு நன்றி பாராட்டி, நம்முடைய மரியாதைக்குரிய ஐயாதுரை அவர்கள், என்னுடைய இளவல் சின்னையா அவர்கள், தனவாள் அவர்கள், மகளிர் அணியினுடைய தலைவர் பழனியம்மாள் அவர்கள், விஜயலாட்சி அம்மையார் அவர்கள், நளினி அவர்கள் மற்றும் உறையூர் ராஜமாணிக்கம் அவர்கள், தனவாள் அவர்கள், பிரபாகரன் அவர்கள், அன்பு கூர்ந்து உங்களுக்கெல்லாம் சொல்றது, இனிமேலாவது இன்று நாளை முதல் பிடிக்க மாட்டேன் அப்படி இல்லை, நாளை முதல் தமிழில் பேசுவோம். இப்போதே என்று ஒரு ஏற்புரை நம்முடைய நெஞ்சத்திலேயே ஏற்றுக்கொண்டால் வழிபடுத்த முடியும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து போனதனுடைய பயன் இதுவாகத்தான் இருக்க முடியும். நான் ஒரு அங்காடிக்கு போயிருந்தேன், இந்த பாவக்காய் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். நான் ஏன் பாவக்காய் உங்களுக்கு ஆகாதான்னு கேட்டேன். இல்லை, நான் காசிக்கு போயிருந்தேன், அங்கே நான் பாவக்காய் சாப்பிட மாட்டேன்னு ஒரு ஏற்றிட்டு வந்தேன்னாரு. ஏன் இங்கே இருக்கிற சிவபெருமான் பாவக்காய் சாப்பிட்டா ஏதாவது சீட்டுன்னு சொன்னாரான்னு கேட்டேன். அவர் இப்படி முடிஞ்சார். ஏன் அதனுடைய விளைவு நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய குற்றங்களை விட்டுட்டு வரணும். மனத்துக்கண் மாசிலன் அனைத்தரன் ஆகுல நீரபுர வள்ளுவர் பிறந்தது சொல்றாரு இல்லையா, அந்த குற்றத்தை நீ கலைஞ்சிக்கிட்டு போறதுக்காக அவர் சொன்னார். இல்லாம பாவக்காயை விட்டுட்டு போறதுக்காக சொல்லலை. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த நிகழ்ச்சிக்கு நாம் வந்ததுடைய பயன் தமிழ் உணர்வு பெறுவோம். முடிந்த வரையில் முயற்சியுங்கள், உங்களால் முடியும். நம்முடைய மாப்பிள்ளை அவர்கள் சின்னையா மெடிக்கல் அப்படின்னு வச்சிருக்கார். அவர் சின்னையா மருந்தகம் என்று மாற்றுவார் என்றது நம்பிக்கை. மாற்றுவார், இன்றே மாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி தம்பித்துறை சொல்றாரு. ஐயா அது ஏற்றுக்கொள்வாங்க இல்லையா, ஏற்றுக்கொள்வார்கள், அதனால செய்வாங்க. அப்புறம் நம்முடைய சோமசுந்தரம் அவர்கள் இருக்காரு. இதை கேட்ட உடனேயே இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஐயா குறித்த நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நம்முடைய மரியாதைக்குரிய அதாவது சுகதேவ ராஜகுரு ஜெகதேவனுடைய வரிசையிலே அவருடைய அந்த முறுக்கு மிசைக்கு சொந்தக்காரர் ஜெயவால் ஐயா அவர்கள் எங்கிருந்து வராரு, பேரூருக்கு அந்த பக்கம் இருந்து தன்னார்வத்தோட இந்த நிகழ்ச்சிக்கு படப்பிடிப்பு பண்ணி இந்த நிகழ்ச்சியை தொகுப்பதற்காக இந்த இரண்டு பெருமக்களும் வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் தன்னார்வத்தோடு அவங்க செய்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் இந்த உலக தமிழர் கழகம் உங்களை வாழ்த்துகிறது ஐயா, மகிழ்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தன்னால் ஆன்ற நம்முடைய இதை சொன்ன உடனே இந்த இடமெல்லாம் தூய்மை செய்து தரணும்னு அபிராமன்கிட்ட சொன்னேன். நான் வருவதற்கு முன்னாலே இந்த இடங்கள்லாம் தூய்மை செய்து தண்ணீர் பிடித்து எல்லாம் செய்து கொடுத்த அவர்களுக்கும் அவருடைய பணியாளர்களாக இருந்து இந்த இயக்கத்தை தான் தன்னை ஏற்றுக்கொண்டு செய்த அந்த பணியாளர்களுக்கும் அவர்கள் சார்பாக நம்முடைய சார்பாக நன்றி கூறி இந்த உலக தமிழர் கழகம் நன்றி பாராட்டுகிறது. நன்றி, வணக்கம். நண்பர்களே, 2 செய்தி